சிவகாமி அப்பன் சிதம்பரம். அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. நான் பேசுகிற பதிவு யாருக்கும் புரியாது, சிலவங்களுக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறாருன்னு நினைப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா சமூக வலைத்தளத்திலும் பேசப்படுறது என்ன? மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு. அப்போது இந்த மகாவிஷ்ணு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஆன்மீகத்தோட சொற்பொழிவு ஆக்கிட்டார். அதனால ஒரு சர்ச்சை கிளம்பி பெரிய ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பரவலான ஒரு செய்தி. இதில் எல்லாருமே அவருக்கு எதிராக தெரிவிக்கிறவங்க இருக்கிறாங்க. பின் அவரோட கூட உள்ள சிஷியர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்போ நான் இதே சமூக வலைத்தளம் மூலமாக பேசும்போது யாருக்கும் அது பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா பிரபலமான இதுதான் பிரச்சனை. அதாவது கூட்டம் சேர்ப்பவன் கோழையின் தலைவன். நான் எந்த கூட்டமும் சேர்க்க மாட்டேன், தனியாக தான். சிங்கத்துக்கு மந்த கிடையாது, துறவிக்கு கூட்டம் கிடையாது. ஒரு துறவின்னா கூட்டம் சேர்ப்பவன் அல்ல, ஆடுகள் தான் மந்தையோட சொல்லும். இது புத்தர் சொன்னது. ஆடுகள் தான் மந்தையாயிட்டு கூட்டமாக போகும். சிங்கத்துக்கு மந்தை கிடையாது, துறவிக்கு கூட்டம் கிடையாது, இப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஆன்மீகம் என்பது என்ன பொருள்னா கண்ணு தான் அப்படின்னு நான் இந்த சமூக வலைத்தளம் மூலமாக சொன்னேன். அது யாருக்கும் புரியலை. கண்ணு இருக்க போய் தான் சகலதையும் படிச்சுக்கிட்டான். ஆனால் கண்ணு இல்லாதவனும் படிக்கிறான். அப்போ கடவுள் கண்ணை மூடியே தான் இருப்பார். ஆனால் அந்த கண்ணை மூடி இருக்கிற கடவுள் மனிதனாக்கப்பட்டவனுக்கு பூரா இதை திறந்து விட்டுட்டு, அதுக்குத்தான் சிவராத்திரி, சிவன் உறங்கி விட்டார், மற்றுள்ளவங்க பூரா விழித்து இருக்கணும். அப்போ அந்த விழிப்பு என்ன, அந்த இருட்டு என்ன, இதை உணர்றதுக்கு தான் ஆன்மீகங்கிற ஒரு பொருள். இப்போ மகாவிஷ்ணு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சொற்பொழிவு ஆக்கிட்டார். அதற்கு எதிராக ஒரு ஆசிரியர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனால் மகாவிஷ்ணு சொற்பொழிவு ஆற்றினவர், எதிர்ப்பு தெரிவித்த ஒரு பேர் சங்கர். அப்போ இந்த சங்கர் மகாவிஷ்ணு. அப்போது இந்த அண்ட சராசரத்தில் சிவன் தான் பெரியவர். இதுதான் மனிதன் அறிஞ்சிருக்கிறான். அப்போது இது மனிதனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த காலகட்டம் நெருங்கும்போது நான் என்ன சொன்னோம்னா, சிவனுக்கு அப்பன் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னேன். சிவனுக்கு அப்பன் மகாவிஷ்ணு. ஆனால் இந்த ஆன்மீகம் என்பது இந்த கண்ணு தான். இந்த கண்ணுக்கு மனிதன் கற்றுக்கிட்ட பாடத்தில் கடைசியாக கொண்டு போய் அழிச்சிடுறான். இதை அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த இறை வழிபாடு மார்க்கங்களெல்லாம் உருவாக்குச்சு. ஆனால் கல்வித்துறையில் போய் ஒரு ஆன்மீகத்தை சொற்பொழிவு ஆற்றக்கூடாதுன்னு சொல்லும்போது, உங்கள் நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி 2015 வேர்ல்டு யோகா டே அப்படின்னு உருவாக்குனார். அப்போ இந்த வேர்ல்டு யோகாவை கண்டுபிடிச்ச ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டுபிடிச்சார். யோகா யாருக்கு சொந்தம்? எல்லாருமே யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அது உலக அளவில் உலக யோகா தினம் அப்படின்னு இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்கும் போது, அப்போ எல்லாரும் யோகா கற்றுக்கிடணும்னு சொல்கிறதுக்கு இவருக்கு இது கிடையாது இல்லை. அப்போ இந்த யோகாவுக்கு யார் குரு? இந்த யோகா என்பது எதுக்கு உருவாக்கப்பட்டது? இல்லை, யோகா என்பது யாருக்கு சொந்தமானது? இப்படின்னு மனிதனுக்கு தெரியும். யோகான்னா சிவனுடையது. அப்போ இந்த சிவன்னா யாரப்பா? அது கேட்டால் ஒரு சிவலிங்க அடையாளம். இல்லை, சிதம்பரத்தில் நாட்டியம் ஆடுற ஒரு நடராஜ பெருமானோட ஒரு இது அல்லாத உனக்கு சிவனை எப்படி தெரியும்? பின் இந்த கல்வியை கற்றுக்கிடும் போது இந்த 10 விரல் வேணும். இந்த 10 விரல் தந்தது யார்? இந்த நாக்கு யாருக்கு சொந்தம்? இப்படிங்கிறது இதெல்லாம் இருக்க போய் தான் ஒரு கல்வியை ஒரு மனிதன் கற்றுக்கிட்டுதான். எல்லாம் கற்றுக்கிட்டாலும் கடைசியில் ஒரு நாள் உண்டு. அந்த ஒரு நாள் என்பது என்னென்னா மரணம் இல்லாத ஒரு மறுவாழ்வு அப்படின்னு சொன்னால், இப்பிறவியில் உனக்கு ஏதாவது ஒன்று போச்சுன்னா உன்னை கொண்டு புதைச்சிட்டா மறுபிறவியில் அதே வயசு அதே இதாகும்போது அதே போல் போகும். ஆனால் எல்லாம் நல்ல மாதிரி வாழணும், நல்ல மாதிரி மண்ணில் மறையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இறை வழிபாடு. ஆனால் சாமியை கும்பிடலாம், சாமியை கும்பிடாமல் இருக்கலாம்.
ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு யாருமே பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இருட்டுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. அதோட கடமையை செய்யுது. நமக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம், கோயிலில் போனோம், சாமியை கும்பிட்டோம், விரதம் இருந்தோம். இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட பாடம். ஆனால் அந்த இருட்டு வெளிச்சம்தான் ஒரு மனிதனை ஆளாக்கிச்சு. மனிதனை உருவாக்குறது இந்த வெளிச்சம். இருட்டு ஒன்று தூங்க வைக்கி. அப்போ இந்த இருட்டு வெளிச்சம் ஒரு மனிதன் பெருசாக எடுத்துக்கிடவே மாட்டான். அப்போ மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னால் பரம்பொருளே மகாவிஷ்ணு தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ மகாவிஷ்ணுவோட ஒரு பிரச்சனை தான். மகாவிஷ்ணுவோட ஒரு பிரச்சனை. அப்போ இது எல்லாருக்கும் அந்த ஒரு நபர் மேலே தான் ஒரு இதாக நோக்கமே தவிர இப்படி ஒருத்தன் பேசுனது என்னங்கிறது யாருக்கும் புரியாது. அப்போது இதில் எல்லாமே இப்போ ஆன்மீகம் சொற்பொழிவு ஆற்றக்கூடாது. மந்திரத்தை சொன்னால் அக்னி மழை பெய்யும், ஆகாயத்தில் பறக்கலான்னு சொன்னால் இந்த மந்திரம் என்பதே ஒரு கல்வி தான், எழுத்து தான். இல்லை இந்த எழுத்து இல்லைன்னா நீ எப்படி மந்திரத்தை படிப்ப? இந்த கண் இல்லைன்னா உனக்கு எழுத்தும் தெரியாது, மந்திரமும் தெரியாது. அப்போ இந்த கண் என்பது தான் உனக்கு சகலதையும் கற்றுத்தருது. அப்போ இறைவன் கண்ணை மூடி இருக்கிறான். அதுக்கு தான் சங்கர் என்ப ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவித்தார். மகாவிஷ்ணு அவருக்கு நேராக ஐயோ சரிங்க தவறு தாங்க சொல்லலாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவருக்கு இந்த இது ஆகாது. ஆனால் இப்போ சிறைக்கு சென்றவங்க தான் பிரபலமாக ஆகுவாங்க. ஆனால் இனிமே யாரும் பிரபலமாக ஆகவே முடியாது. இனிமேல் யாருமே பிரபலமாக ஆக முடியாது. ஏன்னா பரம்பொருள் மகாவிஷ்ணு என்ன அந்த பையன் உருவாக்குனது. ஆனால் உண்மையிலேயே பரம்பொருள் மகாவிஷ்ணு தான். உண்மையிலே பரம்பொருள் மகாவிஷ்ணு தான். அந்த சிவன் தான் உங்களுக்கு அண்ட சராசரத்துக்கு சிவன் தான் பெரியவர். அப்போது சிவன் தான் இந்த அண்ட சராசரத்தில் பெரியவர். சிவனுக்கு மேலே கடவுளே கிடையாது. இது மனித இனம் கற்றுக்கிட்ட பாடம். ஆனால் சிவனுக்கு அப்பன் இருக்கிறான். அப்போ இந்த சி என்ற வார்த்தை விநாயகனுக்கு சொந்தம். வா என்பது சரஸ்வதிக்கு சொந்தம். அப்போது விநாயகன் சரஸ்வதி தான் சிவாங்கிற எழுத்துக்கு சொந்தம். யா என்பது முருகனுக்கு சொந்தம், அது நம்ம யானைங்கிறோம். நா என்பது நாராயணனுக்கு சொந்தம். மா என்பது மகாலட்சுமிக்கு சொந்தம். அப்போ நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் நாராயணன், மகாலட்சுமி, விநாயகர், சரஸ்வதி, முருகன். இந்த 5 எழுத்து மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம். இந்த 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரம் எங்கே தோன்றப்பட்டதுன்னா அந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுவிலிருந்து தோன்றப்பட்டது. அப்போ நான் மகாவிஷ்ணுன்னு சொன்னால் அது யாருக்கும் பெருசாக எடுக்கலை. ஆனால் இப்போ மகாவிஷ்ணு என்பவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிட்டார். அன்னைக்கு கொரோனா டயத்தில் ஒரு நாட்டோட பிரதமர் எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னாங்களே. எல்லார் வீட்லேயும் கொரோனா நேரத்தில் எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றுங்கன்னு உங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏன் சொன்னார்? 2015 வேர்ல்டு யோகா தினம் யார்கிட்ட கேட்டு அவர் உருவாக்குனார்? யோகாவுக்கு குரு யார்? அவர் கரெக்டாக சொல்ல பார்ப்போம். உடனே சிவனுடைய தான் யோகாம்பாங்க. சிவனுக்கு அப்பன் யார்? சிவனை உருவாக்குனது யார்? இப்படின்னு அறிகிறது தான் ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அதோட ஆகுதுன்னா ஒரு இறை வழிபாடு அல்ல, இறை மார்க்கம் அல்ல. ஆன்மீகம் என்பது உன் 2 கண்ணு. ஒரு கண்ணு உன் தாயோடையது, ஒரு கண்ணு தந்தையோடையது. இந்த தாயும் தந்தையும் தான் உன் 2 கண்ணாக இருக்கிறாங்க, 2 கரமாக இருக்கிறாங்க, 2 பாதமாக இருக்கிறாங்க. உனக்கு 2 கண்ணும் கிடையாது, 2 கரமும் கிடையாது, 2 பாதமும் கிடையாதுன்னா நீ எந்த இனத்தை சேரும்? நீ மனித இனத்தை சேருமா இல்லை விலங்கு இனத்தை சேருமா? அப்போ கல்வியை கற்றுக் கொடுக்குற இடத்துல ஆன்மீகம் சொல்லக்கூடாது. சரி, அப்போ நீ கல்வியை கற்றுக் கொடுக்குற இடத்துல ஆசிரியர் மாதிரி எல்லாம் யானைக்கு எத்தனை கால்னு கற்றுக் கொடுத்துருக்கிய? யானைக்கு 4 கால். இது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவிகளுக்கும் தெரியும். இந்த விஞ்ஞானிகிட்ட கேட்டாலும் விஞ்ஞானிகள் அதே தான் சொல்லுவாங்க, யானைக்கு 4 காலுன்னு. யானைக்கு 2 கால் 2 கரம்னு சொல்லி கொடுக்கலையே. பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? யானைக்கு 2 பாதம் 2 கரம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. யானைக்கு 4 கால். இந்த 4 கால் என்பது 2 பாதம் 2 கரம். இந்த கரத்தில் உள்ள 10 விரலை தான் மனித இனத்துக்கு கொடுத்துருக்கு. இந்த விரல் மட்டும் இல்லைன்னா நீனும் விலங்கு ஒன்று. அப்போது ஆசிரியர் என்பது குரு. அந்த குரு எங்கே இருக்கிறாருன்னா உன் தலையில் இருக்கிறாரு. அப்போ மாதா எங்கே இருக்கிறாங்க? உன் ரத்தத்தில் இருக்காப்புல. பிதா என்பது உன் சதை, உன் உடம்புல ஓடுற 2 கரம் 2 பாதம், உன் உடம்புல ஓடுற சதை தந்தையோடையது. தாயோடையது ரத்தம். தலை என்பது குரு, ஆசிரியர். உனக்கு தலை இல்லைன்னா நீ என்னத்தை கற்றுக்கிடுவ?
தலை இல்லைன்னா ஒன்றும் கற்றுக்கிட முடியாது. அதுக்கு தான் குரு என்பது தலை, மாதா என்பது ரத்தம், பிதா என்பது சதை. அப்போ ஒரு மனிதனுக்கு 6 அறிவுன்னு தான் நீ கல்வி பாடத்தில் கற்றுக்கிட்ட. இந்த உலகத்தில் யார்கிட்ட கேட்டாலும் மனித இனத்துக்கு எத்தனை அறிவுன்னு 6 அறிவுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு 18 அறிவு. உன் தாயோட 6 அறிவும் உன் தந்தையோட 6 அறிவும் அந்த சுய அறிவு 6 3 6 18 அறிவு. 18 அறிவுன்னு நீ சொல்லி கொடுத்துருக்கியா? கிடையாது. அதுக்கு தான் ஒரு மனித இனத்துக்கு உருவாக்கப்பட்ட பகவத்கீதை கதை, பகவத்கீதை. அப்போ இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு என்பது அவர் சொற்பொழிவு ஆட்டிட்டார். அந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கிற மாணவிகள்கிட்ட போய் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டிட்டாரு, மறுபிறவியை பற்றி பேசிட்டாருங்கிறதுக்கு அல்ல அவரோட கைது பண்ணது. கருப்பு பணம், கருப்பு பணம். அதாவது அவர் பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் நன்கொடை வழங்குகிறோம், அன்னதானம் பண்ணுறோம், யோகா கற்றுக் கொடுக்குறோம், கிளாஸ் எடுக்கிறோம். கிளாஸுக்கு 10,000 ரூபா. எந்த கிளாஸு? யோகா கிளாஸுக்கு. ஆன்மீக சொற்பொழிவு கண் இல்லாத அந்தர்களுக்கு பூரா எந்த நீ சொற்பொழிவு ஆற்ற முடியும்? அதுக்கு தான் உன்னை எதிர்த்து கேட்டவர் ஒரு கண் பார்வையற்றவர். நீ கண் பார்வை ஆகிட்டு நீ இவ்வளவு படிச்சுட்ட. ஆனால் கண் பார்வை இல்லாதவர் உனக்கு ஒரு பாடத்தை கற்று தந்தார். அவன் அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆன்மீகம் என்பது உன் கண்ணு தான், கண்ணு தான்னு. ஆனால் கண் என்பது மறைஞ்சிட்டா அது கடவுள், கண்ணு விழித்திட்டுனா அது அரி. அப்போ சிவன் உறங்கிட்டார், மனிதன் விழித்து இருக்கணும். அப்போ சிவராத்திரி என்ன, நவராத்திரி என்ன? உனக்கு சிவராத்திரி தான் பெருசு. வருஷத்தில் 9 நாள் நவராத்திரி கொண்டாடுவேன். அது நவராத்திரி என்பது பகலுக்கு, இரவு என்பது சிவனுடையது. சிவன்னா தூக்கம். அந்த தூக்கம் என்பது மறுநாள் விழிக்கணும்னா எது வரணும்? இந்த வெளிச்சம் வரணும். ஆனால் வெளிச்சத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு யாருக்கும் தெரியாது. கேட்டால் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டேன், கன்னியாகுமரியில் போய் சூரியன் உதயம் பார்த்துட்டேன். இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்ட ஆன்மீகம். ஆனால் இனி வரப்போகிற காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய உதயம் ஆகாமல் ஆகப்போகுது 18 நாள். ஏன்னா வேர்ல்டு யோகா உருவாக்குனாங்க, வேர்ல்டு கொரோனா உருவாக்குனாங்க. இதெல்லாம் மனிதன் உருவாக்குனது. இனிமேல் பரம்பொருள் உருவாக்க போகிறது என்னென்னா, இன்னும் சூரியன் உதயமே ஆகாது. வெறும் 18 நாளுக்கு. 18 நாளில் நீ என்னத்தை கற்றுக்கிடுவ, நீ என்னத்தை செஞ்சிருவேன்னு பார்த்துரும். உனக்கு விடியவே விடியாது. இது நடக்கா இல்லையான்னு பாரு. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கொரோனான்னு எல்லா ஆலயத்தையும் பூட்டினேன், வெளியே மனிதனை நடமாடாமே விட்ட. மனிதன் நடமாடவே கூடாது. கேட்டால் ஒரு கொரோனா வைரஸ். ஆனால் கொரோனா கிருமி என்பது அந்த இன்ஜெக்ஷன் ஒரு மனிதன் உடம்புல செலுத்துறது தான் அந்த தொழில்நுட்பம். கொரோனா வைரஸ்ன்னு சொன்னால் கிருமி அல்ல. ஒரு மனிதன் இன்ஜெக்ஷனை 2 இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு தான் உனக்கு நோய் நொடி எல்லாமே உருவாகுது. இதுதான் மருத்துவ சயின்ஸ். புரியுதா? உன் விஞ்ஞானம் பெருசு. இந்த உலகத்தில் விஞ்ஞானம் தான், அறிவியல் தான் பெருசு. ஆனால் இந்த சூரியன் இருக்க போய் தானே உன் அறிவியல் பெருசு. இப்போ சூரியன் மறைய போகுது வெறும் 18 நாளுக்கு. விடியவே விடியாது. நீ என்ன செஞ்சிருவேன்னு பார்த்துரும். இது மிக விரைவில் நடக்க போகுது. புரியுதா? அம்மை அப்பன் துணை. அதாவது அம்மை சிவகாமி, கா 1 சா 4. அப்போ சிவகாமி சிவசாமி. தந்தையோட தத்துவம் திருநீர். நீ நினச்சிக்கிட்ட அந்த சாம்பலுக்கு பேர் தான் திருநீர்னு நினச்சிக்கிட்ட. தந்தையோட தத்துவம் என்பது திருநீர், அதாவது கடல். தாயோட தத்துவம் என்னென்னா ரத்தம். அந்த நீரில் இருந்து தான் உன் சரீரம் உருவாகுது. ஆனால் உன் சரீரத்தை நீ சாம்பலாக்கி அந்த நீரோட கலக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த தத்துவம். ஆனால் நீ உடம்பை பூரா எரித்து அந்த சாம்பல் அள்ளிட்டு நீ நீரில் கலந்துட்டு அந்த நபருக்கு மோட்சம். நீ கற்றுக்கிட்ட ஆன்மீகம் பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் என்பது என்னென்னா, உன் தாயோட தொப்புள் கொடிக்கு உனக்கு ஒரு பந்தம் உண்டு, அதுதான் ஞானம். புரியுதா? உன் தாயோட தொப்புள் கொடி அறுத்த பிறகு தான் நீ தனி மனிதன் ஆகுற. தொப்புள் கொடி அறுக்காத வரைக்கும் உன் தாயோட ஒரு சதை தான். ஆனால் தாயோட ரத்தத்தை கொண்டு நீ அக்னியில் போடுற, தந்தையோட சதையை கொண்டு நீ நெருப்பில் எரிச்சிட்டு நீ கல்வியெல்லாம் கற்று தந்த குரு தலை, அந்த தலையை கொண்டு போய் நீ சிரசை வெடிக்க வைக்கிற. கேட்டால் ஆன்மீகம், கடவுள் வழிபாடு. உலகமே இருட்டாக போகுது. வேர்ல்டு ராத்திரி. இதான் மகா சிவராத்திரி. நரேந்திர மோடி வெளிவிட்டார் இல்லையா, வேர்ல்டு யோகா. ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச யோகாவா? வேர்ல்டு சிவா யோகா டே அப்படின்னு தானே விட்டுருக்கணும். வேர்ல்டு சிவா யோகா டேன்னு விட்டுருக்கணும்.
அப்போ இந்த சிவாங்கிற வார்த்தை வந்து ஒரு தனிப்பட்ட மதம் ஆயிரும். சிவாங்கிற வார்த்தை வந்தால் தனிப்பட்ட மதம் ஆயிருங்கிற காரணத்தினால அவர் வேர்ல்டு யோகா தினம்னு விட்டுட்டாரு. அப்போ இந்த சிவாங்கிற வார்த்தையை எடுத்துட்டாரு. அப்போ மோடி கண்டுபிடிச்ச யோகாவா? எல்லாரும் யோகா பண்ணணும்னு இவர் சொல்ல அதிகாரம் யார் கொடுத்தா? கொரோனா நேரத்தில் எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றணும்னு இவருக்கு சொல்ல அதிகாரம் என்ன? சீனா அதிபர் இவர் மகாபலிபுரத்தில் வந்து 2 பேரும் கை கொடுத்த பிறகு தான் மறு வருஷம் கொரோனா என்பது வந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த குஜராத்துக்குள்ளே வரப்போய்தான் மறு மாதம் கொரோனா வந்தது. அப்போ இவங்கெல்லாம் என்ன வந்தாங்க, என்ன பேசிக்கிட்டாங்க? மறு வருஷம் எப்படி கொரோனான்னு வந்தது? கொரோனாவில் எத்தனை பேர் தாய் தந்தை இழந்தாங்க, எத்தனை பேர் தொழிலெல்லாம் நட்டமாகி போனாங்க. இதெல்லாம் அரசியல், மக்களை ஏமாத்துறது. கூட்டம் சேர்ப்பவன் கோழையின் தலைவன். ஆனால் இந்த கூட்டம் சேர்ப்பவனுக்கு தான் இந்த ஊரில் மரியாதை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் சேர்க்கிற ரொம்ப ஆட்டு மந்தை, ஆடுகள் மாதிரி மந்தையாகி இருக்கிறாங்க, பலிகடை ஆக போகிறாங்க. ஆனால் சிங்கத்துக்கு மந்தையே கிடையாது. சிங்கம் தனியாக தான் வரும். சிங்கத்துக்கு மந்தை கிடையாது. அதுக்கு தான் துறவிக்கு கூட்டம் கிடையாது. துறவி என்பவை யாருக்கும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் படித்த ஆன்மீகம் அல்ல, நீங்கள் கற்றுக்கிட்ட ஆன்மீகம் அல்ல. ஏன் ஆன்மீகம் என்பது என்ன? வெளிச்சத்தோடையது, கடலோடையது. கடல் தான் பதில் சொல்லும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. கடல் ஒன்றொன்னா உணர்த்திக்கிட்டு இருக்கு. கடல் ஒன்றொன்னா உணர்த்திக்கிட்டு இருக்கு. கேரளாவில் வாய்நாடு, இதே வாய்நாடு அந்த கோயிலை வச்சு 6 மாதம் முன்பு நான் ஒரு பதிவு போட்டேன். அந்த கோயிலோட படத்தையும் சுப்ரீம் கோர்ட்டோட படத்தையும் வச்சேன். எதுக்கு வச்சோம்னா, அந்த மாநிலத்தில் பாரு, நடக்க போகிறத பாரு, உச்ச நீதிமன்றமே அப்படிங்கிறத வாயால் சொல்லலை. 2 வாய்நாட்டில் உள்ள ஒரு கோயிலோட படமும், அந்த கோயில் மகாவிஷ்ணுவோட கோயில் தான். நெல்லிவேலியோட ஒரு கோயிலும் சுப்ரீம் கோர்ட்டோட படத்தையும் வைக்க இந்த சாமியார் வர்க்கத்தில் எவருக்கு தைரியம் உண்டா? நீ உள்ளூரில் மாவட்ட நீதிமன்றத்தை வச்சாலே ஒன்றை பிடிச்சி உள்ளே கொண்டு அடைச்சிருவாங்க. நீ தமிழ்நாட்டுக்குள்ளே ஹைகோர்ட்டை எடுத்து ஒரு படத்தை வச்சாலே ஒன்றை பிடிச்சி உள்ளே அடைச்சிருவாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு படத்தை வச்சு ஒரு ஆலயத்தையும் வச்சு நான் விட்டனே, யாராட்டும் என் மேலே நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுது? ஏன்னா அந்த அறிவுங்கிற ஞானம் உங்களுக்கு செயல்படாது. வாய்நாடே இல்லாமல் போகும்னு நான் சொன்னேன், நீ ஏற்றுக்கிடுவியா? அதுக்கு தானே உச்ச நீதிமன்றத்தை வச்சு அந்த வாய்நாட்டில் உள்ள மகாவிஷ்ணு கோயிலையும் வச்சேன். 6 மாதம் முன்னக்குட்டி உள்ள படத்தில். ஏன்னா வாய்நாடு நடக்க போகிறத பாரு. இதே பதிவு மூலமாக 6-7 மாதம் முன்னக்குட்டி நான் சொல்லியிருந்தேன். சென்னையில் நடக்க போகிறது என்ன, திருநெல்வேலியில் நடக்க போகிறது என்னன்னு சொன்னேன். ஆனால் எல்லாம் வெள்ளம் போயிட்டு எல்லாம் சரிசமமாக ஆகிட்டு. இனிமே வந்து ஆறல்ல, மழை அல்ல, இனிமேல் கடல் தான். கடல் வந்து உங்களை டோட்டலாக முடிக்க போகுது. கண்டிப்பாக சூரியன் மறைஞ்சிட்டுனா உன்னை கடல் வந்து முக்கி போடும். ஆனால் 18 நாள் சூரசம்ஹாரம் மாதிரி மகாபாரத போர் நடக்க போகுது. அம்மை அப்பன் துணை.